பில்கேட்ஸும் அவருடைய மனைவி மெலிண்டா கேட்ஸனுடைய பிரிவுக்கு அவர்கள் சொல்லுகின்றார்கள் இது ஒரு முக்கியமான காரணம் என்று சொல்லி. ஜெஃப்ரி எப்ஸ்டைன் என்று சொல்லி ஒரு மனிதனுடைய சிநேகம் பில்கேட்ஸோட எனக்கு பிடிக்கவே இல்லை என்று சொல்கிறாங்க. இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டைன் என்ன செய்வாராம், சின்ன சின்ன பெண்களை பாலியல் காரியங்களை பெரிய தீவில் செய்வாராம். பெரிய பெரிய ஜனாதிபதிகள், பெரிய பெரிய தொழிலதிபர்கள் எல்லாம் அவர்களுடைய அந்த தீவுக்கு வர வைத்து அவர்களுக்கு இந்த பெண்களை சப்ளை பண்ணுவார் என்று சொல்லி அவர் ஒரு முறை ஜெயிலில் மற்றவங்க சொல்லுகின்றார். அடுத்த நாள் அவர் உயிரோடு கூட இல்லை என்று சொல்லி ஒரு செய்தி வருகின்றது. வேதம் சொல்கின்றது, துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளோடு கூட ஒரு சவகாசம் வைத்துக் கொள்ளாமல் இருப்பது நமக்கு நல்லது என்று சொல்லி. ஒருவேளை இன்றைக்கு பார்த்துட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு யார் அப்படிப்பட்ட நபர்கள், அவர்கள் நிமித்தம் நீங்கள் எதை இழக்க போறீங்க என்று சொல்லி நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு உணர்த்துகின்றார் என்று நான் நம்புகின்றேன். அப்படிப்பட்ட ஒரு உணர்வு நமக்கு இருக்கும் என்று சொன்னால் அவர்களை விட்டு சற்று விலகுவோம். நம்முடைய குடும்பத்தையும் உறவையும் ஊழியத்தையும் நமக்கு கொடுக்கப்பட்ட தொழில் ஆசீர்வாதமாய் பாதுகாத்துக் கொள்ள நாம் ஒரு முயற்சிக்குள்ளாய் கடந்து செல்வோம். ஒரு நிமிடம் முடிந்தது. நாளை சந்திப்போம்.